தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சக்திநகர் பகுதியைச் சேர்ந்த எழுச்சிக்கவி சரவணன் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் பொன்விழா ஆண்டு சிறப்பு மலர் வெளியீட்டு விழா நெல்லித்தோப்பில் உள்ள போஸ்கோ மன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிமுக உரிமை மீட்பு குழு, புதுச்சேரி மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர், புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து, முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் ஆகியோர் பங்கேற்று பொன்விழா மலரை வெளியிட்டனர். மேலும் சரவணனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் அவருடைய இலக்கிய பணி மேலும் சிறப்படைய வாழ்த்தினார். அப்போது எழுச்சிக்கவி சரவணன் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை பெற்றார். இந்த நிகழ்வில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். அதிமுக அலுவலகத்தில் மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து மக்கள் விரோத செயல்களுக்கு அமைதி காத்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 95 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என்று தேர்தல் விதிமுறை இருக்க 10 கோடி ரூபாய் செலவு செய்தோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இதன் மூலம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வெற்றியை செல்லாது என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்று அன்பழகன் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பேனர் கட்டவுட் வைக்க தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி நிர்வாகமும் இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பேனர் விழுந்து விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்ட அவர், காரைக்காலில் போதைப் பொருள் அதிக அளவில் நடமாட்டம் உள்ளது, போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களுடன் போலீசார் கைகோர்த்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் தலித் சமுதாயத்தை சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ஒருவர் 2 அமைச்சர்கள், மற்றொருவர் துணை சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது. இப்போ திடீர்னு தலித் சமுதாய மக்களுக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்பார்க்குது, அமைச்சர் பதவி யாரும் இல்லை. அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது பல்வேறு காரணங்களுக்காக அமைச்சர்கள் மாற்றப்பட்டது. 4 காரணங்களுக்கு பிறகு இப்ப நம்ம புதுச்சேரியுடைய அரசியல் வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா 1977, 1980, 1985, 1996 கூட ஜானகிராமன் தலைமையிலான கூட்டணி அரசுல கண்ண, நாஜிமு, எஸ் பி சிவகுமார், தேனி ஜெயக்குமார், விஸ்வநாதன் இவங்க தான் அமைச்சராக இருந்தாங்க. எஸ்ல யாரும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை புதுச்சேரி மாநில சட்டமன்ற அரசியல் வரலாற்றுல அட்டவணை இனத்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காத திமுக, காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம். புதுச்சேரிக்கு வார விடுமுறை நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். இதன் காரணமாக நாளுக்கு நாள் சுற்றுலா வரும் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் புதுவை வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதுவை அரசு தனியார் பங்களிப்புடன் உருவாக்கிய கண்காணிப்பு ரோபோவின் சோதனை ஓட்ட நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடந்தது. அந்த ரோபோவை தொழில்நுட்ப வல்லுநர்கள் இயக்க காண்பித்தனர். இதனை அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டபடி சென்றனர். இதில் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் போலீஸ் சூப்பரண்டுகள் AK லால், கலைவாணன், நித்யா, ராதாகிருஷ்ணன் மற்றும் போலீஸ் சூப்பரண்டுகள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள முக்கூடல் விநாயகர் சொர்ணமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழா துவங்கியது. இதில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை அம்மன் அபிஷேகம் மற்றும் சக்திகரகம் புறப்பட்டு சுப்பையா நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீதி உலா சென்று மீண்டும் திருக்கோவிலை அடைந்தது. திருக்கோவிலில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. ஆலய வளாகத்திலிருந்து தொடங்கிய இந்த திருவீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. மேலும் விழாவில் ஆலய நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், திருக்கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி சுப்ரீம் வீதியில் உள்ள அலைன்ஸ் பிரான்சிஸ் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சார மையத்தில் கான்டெம்பரரி ராக் ஆர்ட் 2025 என்ற தலைப்பில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி தனிமனித ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினார். சென்னையை சேர்ந்த எமினட் ஆர்டிஸ்ட், ஓவியர், இயக்குனர் கலைசெம்மல், ரகவன், வழக்கறிஞர் இளையராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கலைமாமணி சரவணன், அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் பாலகங்காதரன், ஓவியர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி நன்றி கூறினார். கலைமாமணி அன்பழகன், கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி கந்தப்பன், ஓவியர்கள் லிங்கேசர், ராஜகண்ணன் உடனிருந்தனர். டாக்டர் அம்பேத்கர் புதுச்சேரி மாணவர்களின் கல்வி நல சங்கம் சார்பில் 5ஆம் ஆண்டு ஊக்கத்தொகை வழங்கும் விழா லெலன் வீதியில் நடைபெற்றது. தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்க மூத்த துணைத் தலைவர் அன்பழகன் வரவேற்புரையாற்றினார். பொதுச் செயலாளர் தேவசிகாமணி நோக்கு உரையாற்ற, பொருளாளர் புத்ததாசன்தலு பொருள் உரை வழங்கினார். செயற்குழு உறுப்பினர் முருகையன் மற்றும் குணாலன், உறுப்பினர் ஜீவானந்தம், கிளைமன்சோ, செயற்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன், துணைத் தலைவர் ஜெயா ரத்னம், நீர்மட்ட ஆலோசனைக்குழு உறுப்பினர் குணசேகரன், நாகராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து உயர்மட்ட ஆலோசனைக்குழு உறுப்பினர் ஞானசம்பந்தம், பன்னீர்செல்வம், ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் ஆகியோர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினர். முடிவில் சேகர் நன்றி உரையாற்றினார். விழாவில் மாணவ மாணவிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். எம். விஜய அபர்ணா, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கதிர்காமம். எம். விஜய அபர்ணா. அடுத்த மாணவர் வி. வைசால், முதலியார் பெண். வி. வைசால். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை பெண் திருமண உதவித்தொகையாக ரூபாய் 1,00,000 வீதம் 5 பயனாளிகளுக்கு ரூபாய் 5,00,000 மற்றும் சமூக நலத்துறை மூலம் 11 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு அரியாங்குப்பத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரனும் ஒருவர் ஆவார். அவருக்கு ஜூலை 14ஆம் தேதி புதுச்சேரியில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் காரைக்கால் திரும்பிய GNS ராஜசேகருக்கு மாவட்ட பாஜக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருநள்ளாறு பகுதியில் தனியார் திருமண அரங்கம் ஒன்றில் அறிமுக நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் GNS ராஜசேகரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அணி பொறுப்பாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஓசூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் பலராமன் அவர்களுடைய மகனான ராஜா வெங்கடேஷ் பலராமன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் அணியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷ் பலராமன் தலைமையில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர், உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகருமான டாக்டர் நாராயணசாமி மற்றும் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு மூலக்குளம் பேருந்து நிலையத்தில் அருகே 1000 பேருக்கான தானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரபாகரன் மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர்.
காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி காங்கிரஸ் SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன், புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தலித் உரிமைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் தலித்களின் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு தலித்திடமிருந்து அமைச்சர் பதவியை பிரித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவரை எதற்காக அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது என்று விளக்கம் கூட இந்த அரசு அளிக்கவில்லை என குறிப்பிட்ட அவர், இதுபோல் எந்த மாநிலத்திலும் நடந்தது இல்லை என்றார். தலித் மக்களுக்கான சிறப்பு குறு நிதியை முழுமையாக செலவிடாமல் மற்ற துறைகளுக்கு மடைமாற்றப்பட்டும் திரும்ப அனுப்பப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியில் மாணவர்களுக்கு இலவச கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைத்து தனியார் பள்ளி கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை ஆரம்பத்திலேயே செலுத்துமாறு அழுத்தம் கொடுக்கின்றன. இப்போக்கை மாற்றிவிட்டால் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து தொடர் போராட்டம், பேரணி, சட்டசபையை முற்றுகையிடுவோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தலித் மக்கள் வாழும் பகுதியில் அவர்களை உள்ளே நுழைய விடமாட்டோம். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆட்சியின் அவலங்களை கூறுவோம் என தெரிவித்தார். NR காங்கிரசும் பிஜேபியும் உடனே ஒரு SC பிரிவை சேர்ந்த ஒரு ஆளை மந்திரியாக போட வேண்டும். காரணம், இந்த NR பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் தான் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் SCயில் இருக்கின்றார்கள். அந்த 5 பேருக்கும் எல்லா தகுதியும் மந்திரியாக வரக்கூடிய தகுதி எல்லாருக்கும் இருக்கிறது. இருந்தும் ஒட்டுமொத்த தலித் மக்களை அசிங்கப்படுத்துகின்ற வகையில் NR பிஜேபி அரசாங்கமானது பழிவாங்கும் நிலையில் அவர்களை 2 பேரை, ஆட்சியில் இருந்தவர்களை இறக்கினது. அதுக்கு என்ன காரணம் என்று இதுவரையும் சொல்லவில்லை இந்த ஆட்சியாளர்கள். முதலில் ஒரு தலித் பெண் அமைச்சரை நீக்கினார்கள். 2வது ஒரு தலித் மந்திரியை நீக்கியுள்ளார்கள். இதற்கு காரணம் ஏதாவது உண்டா என்று கேட்டால் ஊழலா, அதுவும் சொல்லவில்லை. மற்றது ஏதாவது அவங்க மேல ஏதாவது குற்றம் கேட்டா அதுவும் சொல்லவில்லை. அப்படி அதை அவங்க மேல் அவர்கள் குற்றம் சுமத்துவதாக இருந்தால் முதலில் இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஒழுங்கானவர்களா தானா என்று அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த வகையில் இது முழுக்க தலித் மக்களை கொச்சப்படுத்தும் வகையில் இந்த 50 ஆண்டு கால மரபை இந்த ஆட்சி செய்து கொண்டு வருகின்றது. புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு இதே நாளில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. அன்று முதல் சிலை நிறுவப்பட்ட 20ஆம் தேதியான இன்று மாதந்தோறும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி ஜூலை 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட தினம் என்பதால் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தமிழ்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சைபர் கிரைம் பிரிவு SP பாஸ்கரன் உள்ளிட்ட தமிழ்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் தமிழ்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பேராசிரியர் ராமதாஸ் கூட்டத்துக்கு தலைமையேற்றார். பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். இக்கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வலுவான 3வது கூட்டணியை உருவாக்கவும், அதில் ஏற்கனவே உள்ள 2 பெரிய அணிகளில் இடம்பெறாத கட்சிகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி வலுவான 3வது அணியை உருவாக்க திட்டமிடப்பட்டது. இது தொடர்பான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஆகஸ்ட் 9ஆம் தேதி சுதேசி பஞ்சாலை திடலில் நடத்துவது என கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்துக்கு அமைப்பாளர் முன்னாள் கவுன்சிலர், கட்சியின் மீனவர் அணி நிர்வாகியான தனஞ்சயன் நியமிக்கப்பட்டார். கட்சியின் பல்வேறு செயல்பாடுகளை நிர்வகிக்க அமைப்பு செயலாளர்களாக மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் மற்றும் சிவகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி நித்யானந்தன், பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி, முனைவர் பிலிப், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், செயலாளர் முனிசாமி, திருநள்ளாறு தொகுதி நற்புரவி ராமகிருஷ்ணன், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், உப்பளம் தொகுதி செல்வம், ராஜபவன் தொகுதி சுப்பராயலு, இணை செயலாளர் இளங்கோவன், இதயவேந்தன், உதவி செயலாளர் ஆண்டாள், மணிகண்டன், சண்முகம், அபிலாஷ் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வினோபா நகர் ஜோசப் தேவாலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய மாவட்ட சார்பில் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், துணைத் தலைவர்கள் ஜெரோம், பாரத், ஜான்பால் மற்றும் செயலாளர் அருள்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். எளிய தமிழில் இதில் நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். படித்து பார்த்து பொய் பிரச்சாரங்கள் நம்பாமல் நம்மளுடைய மக்கள் வந்து நமக்காக என்னென்ன செஞ்சுக்கிறத நீங்கள் படித்து புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தைக்கீரபாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்படி அம்மன் ஆலயத்தில் 48ஆம் ஆண்டு செடல் விழா நடைபெற்றது. செடல் உற்சவத்தை முன்னிட்டு சமபந்தி விருந்து பாலகுரு தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் கிருஷ்ணராஜ், பழனிசாமி, ஆனந்த், செல்வா, ஆதிநாராயணன், தயாநிதி, வசந்தகுமார், செல்வகுமார், ஜெயகாந்தி, சதீஷ், சுந்தர், ஈஸ்வர், முகேஷ், சசி மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் ஆன்மீக ஆட்சி ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவுடன் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவித்த அவர், மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சிறந்த கல்வி, சிறந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த மருத்துவம் கிடைக்க அயராது பாடுபடுவோம் என்றும், அரியாங்குப்பம் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் போது மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள், செயலாளர் எழிலன் மற்றும் வைத்திலிங்கம், மோகன்தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்திலே மன அமைதிக்கான ஆன்மீக மையம் சார்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியிலே அடியே போட்டியிடுகின்றேன். இங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அறியாதவர்களும், இஸ்லாமிய அன்பர்களும், கிறிஸ்துவ அன்பர்களும் எல்லோரும் அடியனுக்கு ஆதரவு தந்து வெற்றி பெற செய்யுமாறு இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் மனிதநேய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் சார்பில் ரத்த தான முகாம் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் இயக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். இந்த நிகழ்வில் மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி, வில்லியனூர் தொகுதி தலைவர் ராஜேஷ், சரவணன், இளைஞரணி பாலாஜி, அமிதாப், முத்துவேல், பேட்ரிக், பிரபாகரன், கொடி, திவாகர், எழில், ஐயனார் உள்ளிட்ட இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் கரிக்கலாம்பாக்கம் சரவணன் சார்பாக பழசாறு வழங்கப்பட்டது. நிகழ்வில் மருத்துவமனை சார்பாக ஏற்பாடுகளை செய்து அனுமதி வழங்கிய மருத்துவ குழுவிற்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் இயக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுவை வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய ஆடிப்புறத்தை திருவிழா முன்னிட்டு 10 நாட்களுக்கு கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. கொடி உற்சவம் நடைபெற்றதை தொடர்ந்து திருக்கோவில் கலையரங்கில் வில்லியனூர் குமுகாய நண்பர்கள் வட்டத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு நிறுவனர் பரசுராமன் தலைமை தாங்க முத்தாலவாழி மாரியம்மன் கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் வரவேற்புரையாற்றினார். பாவலர் வேணுஞானமூர்த்தி, கவிஞாயிறு முருகுமணி, கவிச்சுடர் குமரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி முனைவர் நேதல் நாடன் பக்தி இலக்கியங்களில் சமுதாய தாக்கம் எனும் தலைப்பில் ஆன்மீக பேருரையாற்றினார். இந்நிகழ்ச்சியை கோவில் நிர்வாக அதிகாரி திருக்காமேஸ்வரன் தொடங்கி வைக்க தமிழ் ஆசிரியர் சுப்பு தேவராசு வாழ்த்துரை வழங்கினார். முடிவில் ஆசிரியர் ராமதாஸ் நினைவு பரிசு வழங்கி சால்வை அணிவித்து நன்றி உரையாற்றினார். நிகழ்வில் குமுகாய நண்பர்கள் வட்டத்தின் மோகன், வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், ஆன்மீக செம்மல் முத்து, ஐயாசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தை சார்ந்த பூக்கடை ரமேஷ், ஜவஹர் பள்ளியின் தாளாளர் ராமசிவராஜன், வாசவி விஜயன், ஜெகம் கல்வி அறக்கட்டளை ஜீவானந்தம் ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கைவராகநதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, விநாயகர் திருவீதி உலாவுடன் தொடங்கியது. தொடர்ந்து காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கொடியேற்ற விழா நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் சிவகுமார் பாண்டியன், உமாநாத், ராஜரத்னம் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறும் என்றும், ஜூலை 29ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் என்றும் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு செல்லுமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி, தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் திருப்பாச்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்ட மாநில திமுக வர்த்தகணி அமைப்பாளராக செயல்பட்டு வரும் கந்தாஸ் ராஜா பிறந்தநாள் விழா மாநில கழக அமைப்பாளர் நாஞ்சன் தலைமையில் காரைக்கால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், வர்த்தக அமைப்பினரது நிர்வாகிகள் மற்றும் கழக ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு தனியார் திருமண நிலையத்தில் குறிஞ்சிப்பாடி அனைத்து நாயுடு திருமண தகவல் மையம் மற்றும் சேதராப்பட்டு கம்மவர் நாயுடு சங்கம் சார்பில் ஜாதக பதிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாயுடுகள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு நாயுடு இன மணமக்களுடன் ஜாதக பதிவு மற்றும் பரிவர்த்தனை நிகழ்ச்சி பதிவு செய்தனர். இம்முகாமானது காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து ஜாதகங்களை பதிவு செய்தனர். மேலும் பொதுமக்கள் கேட்ட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேதராப்பட்டு கம்மவர் நாயுடு சங்கத்தினர் செய்திருந்தனர். காரைக்கால் நிரவி பகுதியில் செயல்பட்டு வரும் ஜெய்ஹிந்த் யூத் கிளப் சார்பில் நடத்தப்பட்ட 39வது ஆண்டு மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. இந்த விழாவில் TKSM மீனாட்சி சுந்தரம் போட்டியை தொடங்கி வைத்தார். மேலும் போட்டியில் 3வது இடத்தை பெற்ற அணிக்கு ரூபாய் 18,000 பரிசுத் தொகையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் குமாரவேல், தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ், தலைவர் மணிமாறன், மாவட்ட பொறுப்பாளர் சித்திரை செல்வம், பரசுராமன், சதீஷ்குமார், செந்தில்குமார், மதிவானன், ஜெய்ஹிந்த் யூத் கிளப் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ளது திருக்காமேஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் ஆடிப்புற தேர் திருவிழா தொடங்கியுள்ளது. ஆடிப்புற தேர் திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. கோகிலாம்பிகை அம்மன் முன்னிலையில் வேத மந்திரங்கள் ஓத கொடியேற்றம் நடைபெற்றது. தீபாராதனை நடைபெற்றது. கொடியேற்ற விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்காமேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். ஆடிப்புற தேர் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறும் என்றும், தெப்ப உற்சவம் ஜூலை 29ஆம் தேதி இரவு நடைபெறும் எனவும் கோவில் நிர்வாகிகள் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் அரசு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 20ஆம் ஆண்டு மகோத்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக பார்சாகை வாத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் இரவு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசூர் குளத்துமேடு கிராமவாசிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் தலைவர், செயலாளர், பொருளாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.